ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட நான் உங்கள் கார்த்திக். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காத கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆல்லையும் வச்சுக்கிங்கன்னா நான் போடுற எந்த ஒரு அப்டேட்டையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாத கண்டினியூஸாக வந்து பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது யூஷுவலான இஎம்ஐ மொரட்டோரியம் வழக்கு பற்றின ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நண்பர்கள் திரும்ப இன்னைக்கோட வழக்கு ஹியரிங் வந்து என்னாச்சு, ஸோ ஏதாவது முடிவு வந்துச்சா அப்டேட் பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டதன் விளைவாகத்தான் இந்த ஒரு வீடியோ அப்டேட்டு. ஸோ எனக்கே டெய்லியும் வந்து இதே கான்செப்டை பேசுகிறக்கே வந்து போர் அடிச்சிருச்சு. நம்மளோட டாப்பிக்கை மாற்றலான்னாலும் இந்த கேஸும் வந்து இப்போதைக்கு முடிகிற மாதிரியும் வந்து தெரியல. ஸோ இருந்தாலும் இதையும் அப்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக தான். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக அப் டு எண்ட் வரும், ஸ்கிப் பண்ணாத கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. யூஸ்வலாக நேற்று 14/12/2020 வழக்கோட ஹியரிங் வந்து வந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்து போதுமான கால அவகாசம் இல்லாதனால வேறு வழக்குகள் இருந்தனால அதுக்கப்புறம் பெட்டிஷனர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வெய்வரே வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கோர்ட் சைடில், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க, கவர்மெண்ட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடும் ஆர்பிஐ சைடெலாம். ஸோ அதோட வழக்கு மீண்டும் வந்து டைமிங் இல்லாத காரணத்தினால் வந்து இன்றைக்கி வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஈவினிங் போல் ஹியரிங்க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து இருந்த டைமில் அந்த உத்தரப்பிரதேஷ் கேஸு வேறு பலதரப்பட்ட வழக்குகள், முக்கியமான எமர்ஜென்சியான கேசஸ் எல்லாம் இருந்ததுனால அகெயின் வந்து நாளைக்கு வந்து திரும்பவும் வந்து வழக்கை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ மீண்டும் வந்து நம்ம எப்பவும் போல் இந்த வழக்கோட ஹியரிங்கை வந்து பொறுத்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் நம்ம எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இதிலிருந்து இன்னும் என்ன தெரியுது அப்படின்னாக்கா, ஆர்பிஐலாம் வந்து என்பிஏ வந்து அந்த இடைக்கால தடையை வந்து நீக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு சைடில், ஆர்பிஐ சைடில் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே அவங்களுக்குலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த பவர் செக்டார்லாம் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதுக்கும் வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதிலிருந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு யூகத்தில் வந்து தெரியுது. ஸோ இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் வரலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வழக்கோட ஹியரிங் வந்து மீண்டும் வந்து நாளைக்கு தான் அப்படிங்கிறத எல்லா நண்பர்களுக்கும் வந்து நிறைய நண்பர்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில், நல்ல ஒரு புதுமையான பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் ஸ்பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். பை பை. நன்றி. டேக் கேர்.